வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 8 காசிரங்கா ராஷ்ட்ரிய உத்யான் கி யாத்ரா. ஸோ இந்த லெசனுடைய கொஷின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷப்தார்த் வேர்ட் மீனிங். உத்யான், உத்யான் மீன்ஸ் பார்க் ஆர் கார்டன். பாக் பகீஜா அப்படின்னாலும் பார்க் தான். நெக்ஸ்ட் ஒன் மகாவத் அப்படின்னா எலிஃபண்ட் கீப்பர். ஹாத்தி கே தேக்பால் கர்னே வாலா, யார் வந்துட்டு எலிஃபண்ட்டை வந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு எலிஃபண்ட் மகாவத்னு சொல்லுவாங்க. கவச், கவச்னா என்னென்னா ஒரு ஆமோர், அதாவது கவசம் மாதிரி மேலே இருக்கிறது. பாகரி ஆவரன் ஜோ கிசி சே ரக்ஷா கர்த்தா ஹே. ரன்ஷேத்ர, ரன்ஷேத்ரனா என்னன்னா பேட்டில் ஃபீல்டு, போர்க்களம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரன்ஷேத்ர. ஜிஸ் ஸ்தான் பர் யுத் ஹோ, இந்த இடத்துல வந்துட்டு பேட்டல்லாம் பண்ணுவாங்க, போர் வந்து புரிவாங்க. சிங்கா கர்னாவாலா அப்படின்னா என்னன்னா விகரஸ், வயலண்டாக இருக்கிறது, அக்ரெசிவாக இருக்கிறது. அந்த ரைனோ வந்துட்டு அக்ரெசிவாக இருக்குன்னு சொன்னாங்களோ அதுதான் வந்து. நிகரானி, நிகரானினா தேக்பால், டு டேக் கேர். அத்புத், அனோகா, அத்புத்னாலும் அனோகானாலும் அமேசிங், ஒண்டர்ஃபுல் அந்த மீனிங்கில் தான் வரும். பீல், பீல்னா என்ன அர்த்தம்னா ஜீல், லேக், ரெண்டுமே லேக்குன்னு தான் அர்த்தம், வாட்டர் பாடிஸ். பிராஜித் அப்படின்னா என்னென்னா a type of species. किसी जानवर या पौधे का प्रकार, அனிமல் ஆர் பிளான்டோடைய டைப் தான் வந்துட்டு சொல்கிறாங்க பிராஜித்னு. नेक्स्ट वन बात सीज के लिए फॉर डिस्कशन. नीचे दिए गए चित्रों का ध्यान से देखिए. इनमें कौन से पशु पक्षी दिखाई गए. கீழே கொடுத்துருக்க பிக்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பெலிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஹாத்தி, கைண்டா, லெப்பர்ட் வந்து தேந்துவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது இங்கிலீஷில் ஹூப்பு பேர்ட், ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுதுத், இந்த பேர்ட் பேர் ஹுதுத். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸை வந்துட்டு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பேடியான்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டட் டீரை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிரன் சொல்லலாம், அப்படின்னா சீத்தல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைகர் வந்துட்டு பாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பெலிக்கன், ரைனோசரஸ்னா கைண்டா, ஹூப்பு ஹுது பேர்ட், நெக்ஸ்ட் எலிஃபண்ட் ஹாத்தி, லெப்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேந்துவா, உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பேடியா, ஸ்பாட்டட் டீர் வந்துட்டு சீத்தல்னு சொல்லுவாங்க, டைகரை வந்து பாக்னு சொல்லுவாங்க. அப்னே இஸ் பசு பக்ஷியோं को कहाँ कहाँ देखा. ஸோ இந்த பேர்ட்ஸை வந்துட்டு, இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமலை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் மே இன் பசு பக்ஷியோं में से कुछ को चिड़ियाघर, चिड़ियाघर மீன்ஸ் ஜூவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய உத்யானம், ராஷ்ட்ரிய உத்யானம்னா என்னென்னா நேஷ்னல் பார்க்ஸில் வந்து பார்க்கலாம். வே டிவி மே और किताब में, டிவி இல்லைன்னா வந்து புக்ஸ்லேயும் வந்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. किताब में देखा है. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்ப்பாங்க. ஐ ஹாவ் சீன் சம் ஆஃப் திஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் ஜூ, நேஷ்னல் பார்க் ஆர் ஆன் டிவி அண்ட் இன் புக்ஸ். इस पाठ में पशुओं के स्वभाव के लिए बारे में वाक्य बताए गए. ஸோ இந்த லெசனில் வர பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய ஸ்வபாவ்னா கேரக்டர்ஸ் ஆர் அதோடைய கேரக்டர்ஸ் எப்படி, நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. உத்தர், உத்தர்னா ஆன்சர். பாட் மே பத்தாயா கயா ஹே, லெசனில் வர அனிமல்ஸ் பற்றி பார்ப்போம். ஹிரன் அவுர் ஜங்கிலி பைன்ஸ். ஹிரனோ ஜங்கிலி பைன்ஸ்னால் என்னென்னா வைல்டு பஃபலோ. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா சந்தேக கி திருஷ்டி சே தேக்காயி, ரொம்ப வந்து சஸ்பீஷியஸாக வந்து பார்க்குது. அவர் பாஸ் ஆனே பர் தூர் ஹட் ஜாத்தே, கிட்ட வந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகிட்டு வெளில போகுது. Deer and wild buffalo look with suspicious
and move away when approached. गेंडा शांत रहती है लेकिन मादा गेंडा अपने बच्चे के साथ होने पर सींगत हो सकती है. गेंडा வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாந்தமாக பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதோட அம்மா அதாவது மாதா கைண்டானா மதர் ரைனோசரஸும் அதோடைய குட்டியோடு இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப விகரஸாக இருக்கும்னு சொல்லி அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைனோசரஸ் ரிமைன் காம் பட் a female rhino and became vigorous when with her calf. आप कहाँ कहाँ की यात्रा पर जाने चाडियों और क्यों? நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். மே काजीरंगा राष्ट्रीय उद्यान जिस जिम कार्पेट और सुंदरबन जाना चाहता हूँ. எனக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதுன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்கும் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்பன் ஃபாரஸ்ட், இது எல்லாத்துக்கும் போகணுன்னு தோணுது. ஏன்னா मुझे वहाँ जंगली जानवरों जैसे गैंडा बाघ और हाथियों के देखना अच्छा लगेगा. हाथ की प्रकृति का आनंद लेना और नई चीज़ें सीखना चाहता हूँ. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ரைனோசரஸ், டைகர்ஸ், எலிஃபண்ட் மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக அங்கே வந்து நேச்சர்ஸையும் நியூ திங்ஸையும் கூட வந்து லேர்ன் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. नेक्स्ट वन पार्ट से लेसन लेंदे निम्नलिखित प्रश्नों के सही उत्तर पर तारों का चिन्ह बनाइए. यहाँ एक से अनेक उत्तर भी सही हो सकते हैं. ஸோ கீழே கொடுத்துருக்க நிம்லிக்கேத்துனா கீழே கொடுத்துருக்க அந்த கொஷின்லேருந்து சஹி உத்தர் கரெக்டான ஆன்சருக்கு வந்துட்டு தாரோங்கா சின்ஹ, தாரோங்னா இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து போட சொல்கிறாங்க, சின்ஹன்னா சிம்பிள் வந்து போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 1 or more கரெக்ட் ஆன்சர்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. चाचा अरूप को यात्रा के समय किसने संदेह की दृष्टि से देखा. ஸோ அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அரூப் அங்கிள் வந்து ட்ராவல் பண்ணும்போது யார் வந்து சந்தேகத்தோட சஸ்பிஷியஸோட பார்த்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூ ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹிரன், 2 ஆன்சர் இருக்குது. ஹிரனும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா சஸ்பீஷியஸாக தான் பார்க்கும். பெயின்ஸும் வைல்டு பஃபல்லோவும் சஸ்பீஷியஸாக தான் வந்து பார்க்கும். नेक्स्ट वन काजीरंगा में रॉयल बंगाल टाइगर भी है पर इन्होंने देखा कठिन है क्योंकि. ஸோ இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெங்கால் டைகரை வந்து பார்க்குறது ரொம்ப கட்டின் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்துட்டு நைட்டில் மட்டும்தான் வெளியில் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் वे रात बाहर नहीं वे रात में ही निकलते हैं. அது வந்து நைட்டில் மட்டும்தான் வந்துட்டு வெளியில் வரும், அதனால் அது பார்க்குறது கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. नेक्स्ट वन ये विशाल हाथी तब तक निगरानी करता रहा जब तक எப்போ விஷால்னா ரொம்ப பெரிய ஹாத்தி, ஒரு பிக் எலிஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து மூவ் ஆகாமல் அங்கே வழியிலே வந்து நிகரானின்னு காவல் காத்துட்டு நிற்கிற மாதிரி இருந்தது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜூன்ட் நேஸ் ராஸ்தா பர் நஹி பார் கர் லியா. அதாவது அந்த ஃபுல் எலிஃபண்ட்டோடைய ஃபுல் ஜூன்ட்னா அந்த குரூப் ஆஃப் எலிஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஸ்தானா வழியை வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அதை வந்து காவல் காத்து நின்னதுன்னு சொல்கிறாங்க. सोचिए और लिखिए, திங்க் பண்ணி எழுத சொல்கிறாங்க. திங்க் அண்ட் ரைட்.
निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. अपनी लेखक पुस्तकों में लिखिए. நீங்கள் வந்துட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சரை உங்கள் நோட் புக்கில் எழுதுன்னு சொல்கிறாங்க. यह पाठ से एक पत्र है. இந்த லெசன் வந்து ஒரு லெட்டரான்னு கேட்குறாங்க. यह पत्र किसने किससे और क्यों लिखा है. இந்த லெட்டரை யார் யாருக்காக எதுக்காக வந்து எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. यह उत्तर यह किसने लिखा चाचा अरूप ने लिखिए. யார் வந்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சாச்சா அந்த அங்கிள் அரூப் அங்கிள் வந்து எழுதியிருக்காரு. அவருடைய ஃபுல் நேம் அரூப் குமார் தத்தா. கிஸ்ஸே லிக்கியே யாருக்காக எழுதினார் பார்த்தீங்கன்னா அப்னே பதிச்சே பதிச்சியோங் அதாவது அந்த குழந்தைங்களுக்காக பச்சோங்காக வந்து எழுதியிருக்காங்க. नेक्स्ट क्यों लिखिए எதுக்காக எழுதினார் பார்த்தீங்கன்னா उन्होंने काजीरंगा राष्ट्रीय उद्यान की अपनी यात्रा के अनुभव को सजा करना और वहाँ के पशु पक्षियों के बारे में बताने के लिए यह पत्र लिखा. ஸோ அங்கே இருக்க அந்த கஜிரங்கா ராஷ்ட்ரிய நேஷ்னல் பார்க்கில் இருக்க அந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பற்றி பசங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த லெட்டரை வந்து எழுதியிருக்காரு. मादा गैंडा कब और क्यों सीसक हो जाती है. மாதா கைண்டா அந்த மதர் ரைனோ வந்து எப்போ வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் माता गैंडा अपने बच्चे के साथ होने पर सीसक हो जाती है क्योंकि वह अपने बच्चे की रक्षा करना चाहती है और उस पर आने वाले किसी भी रक्ते को पनपने पर आक्रमण कर सकती है. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னா அதோடைய சைல்டோட மதரும் அந்த அதோடைய கால்ஃபோட இருக்கும்போது தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த ஃபீமேல் ரைனோ பிகேம் வைலண்ட் வென் ஷீ இஸ் வித் ஹர் காஃப் பிகாஸ் ஷீ வாண்ட் டு ப்ரொடெக்ட் அ பேபி. ஏன்னா அது அதோடைய பேபியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. தென் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஷீ சென்ஸ் எனி டேஞ்சர் அப்ரோச்சிங் இட். ஸோ அந்த டேஞ்சரான ஏதாவது திங்ஸ் வந்து அது பக்கத்தில் வந்தோன்னா அதோடைய அப்ரோச் வந்து அது மாற்றிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. भारतीय गैंडा की संख्या क्यों कट रही है. அதாவது நம்மளுடைய பாரதிய இந்தியன் ரைனோவுடைய சங்கியானா நம்பர்ஸ் கவுண்ட் வந்துட்டு ஏன் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. Why is the population of Indian rhino decreasing? भारतीय गैंडा की संख्या इसलिए घट रही है क्योंकि लोग उनके सींग के लिए उसका शिकार करते हैं. लोग मानते थे कि सींग में अवश्य गुण है. ஸோ எதனால் வந்து அதோடைய கவுண்ட் வந்து குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய கைண்டா அந்த இந்தியன் ரைனோவுடைய சங்கியா கவுண்ட் வந்துட்டு கட் ரஹி ஹே டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா கியோங்கி பிகாஸ் உன்கி சீங்க் கேலியே அதோடைய சீங்க் ஹார்னுக்காக தான் வந்துட்டு அது வந்து ஷீக்கார் வேட்டையாடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஹண்ட் பண்ணுறாங்க. ஷீக்கார் மீன்ஸ் ஹண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோக் மாந்தேத்தே அதில் அதோடைய பீப்புள் என்ன வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சீங்க் ஹார்னில் வந்துட்டு அவசியம் அதாவது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறதுனால அதை வந்துட்டு ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. भगवान कृष्ण ने हाथी के स्थान पर गैंडे को रण क्षेत्र में भेजने का विचार क्यों छोड़ दिया. அதாவது வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்தோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டுக்கு பதிலாக பேட்டில் ஃபீல்டுக்கு ரணசேத்திரனா பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்டு கெயிண்டாவை சென்ட் பண்ணலான்னு சொல்லி நினைச்சார். அது வந்து ஏன் சோடுதியா அதை வந்து ஏன் வந்து கைவிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க. Why did Lord Krishna abandon the idea of sending the rhino to the battlefield instead of the elephant?
भगवान कृष्ण ने गैंडा को रणक्षेत्र में भेजने का विचार इसलिए छोड़ दिया क्योंकि गैंडा उनकी निर्दोषों का पालन नहीं कर सकता. ஸோ அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த ரணக்ஷேத்திரத்துக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு அதை சென்ட் பண்ணுறது, ரைனோவை சென்ட் பண்ணுறது ஏன் வந்து லீவ் பண்ணார், கைவிட்டார்னு பார்த்தீங்கன்னா, கைண்டா நகி நிர்தோஷம், அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அது ஃபாலோ பண்ணலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அந்த ஐடியாவை வந்து அபேண்டன் பண்ணிட்டார். Lord Krishna abandoned the idea of sending the rhino to the battlefield because of the rhino could not follow his instruction. प्रथम दिन की यात्रा के बाद लेखक का मन क्यों नहीं भरा. ஃபஸ்ட் டே பிரதம் தின்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த யாத்திரை ட்ராவலோடைய அந்த ரைட்டர் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவருடைய மைண்ட் வந்து ஹார்ட் வந்து ஏன் ஃபில் ஆகலை, பரானா ஃபில் ஆகலான்னு சொல்லி கேட்குறாங்க. Why was the author not satisfied after the first day trip? Answer, प्रथम दिन की यात्रा के बाद लेखक का मन इसलिए नहीं भरा क्योंकि वह काजीरंगा के पशु पक्षियों और प्रकृति को और அதிக் தேக்னா சாகத்தே தே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்துட்டு அந்த லேக்கோடைய ஹார்ட் வந்து ஃபில் ஆகலை. அந்த ட்ராவல் பண்ணதில் அவருடைய ஹார்ட் வந்து ஃபில் ஆகலை. கியோங்கி ஏன்னா அந்த கஜிரங்கா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோடைய அது இல்லாமல் நேச்சரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிக் தேக்னா சாக்தே, அது எல்லாமே நிறைய வந்து பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால அவருடைய ஹார்ட் வந்து ஃபில் ஆகலான்னு சொல்கிறாங்க. த ஆத்தர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஆஃப்டர் த ஃபஸ்ட் டே ட்ரிப் பிகாஸ் ஹீ வாண்டட் டு see more ஆஃப் த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் கசிரங்கா. दिए गए चित्रों को ध्यान से देखिए. यहाँ पक्षी से संबंधित एक प्रश्न दिया गया है. अब आप भी अपनी लेखक पुस्तिका में इस पक्षी से संबंधित 3 और प्रश्नों का निर्माण कीजिए. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பக்ஷி பேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான பிரஷன் ஒரு கொஷின் வந்து அவங்களே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நோட் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்டை பற்றி 3 கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஷின் நாம் வந்து ரைட் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். எஹு பக்ஷி கஹா பாயா ஜாத்தா ஹே, வேர் இஸ் த பேர்ட் ஃபவுண்ட், எங்கே வந்து பாயா ஜாத்தானா ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் பக்ஷி கா ரங் கைசா ஹே, வாட் இஸ் த கலர் ஆஃப் திஸ் பேர்ட், இந்த பேர்டோடைய கலர் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எஹு பக்ஷி கியா காத்தா ஹே, இந்த பேர்ட் வந்து என்ன சாப்பிடும், வாட் டஸ் திஸ் பேர்ட் ஈட். ஸோ நம்ம இஷ்டம் தான் கொஷின் என்ன